இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் தொடர்பான முக்கிய செய்திகளில் ஒன்றாக வெனிசுலாவின் மிகவும் ஆபத்தான மற்றும் சர்வதேச அளவில் அச்சுறுத்தலாக கருதப்படும் குற்றவியல் அமைப்பான ட்ரென் டி அராகுவா குழுவின் தலைவராக கருதப்படும் ஹெக்டர் ரஸ்தன் போர்ட் குரேரோ புளோரஸ் அதாவது நினோ குரேரோ அமெரிக்க இராணுவத்தின் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டதா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்குது. இந்த அறிவிப்பு ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கையின் விளைவாக மட்டும் பார்க்கப்படவில்லை. மாறாக பல ஆண்டுகளாக லத்தீன் அமெரிக்கா முழுவதும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியதாக கூறப்படும் ஒரு சக்தி வாய்ந்த குற்றவியல் வலையமைப்பின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இது கருதப்படுது. ட்ரென் டி அராகுவா என்பது வெனிசுலாவின் அராகுவா மாநிலத்தில் தோன்றியதாக கூறப்படும் குற்றவியல் அமைப்பாகும். ஆரம்பத்தில் சிறிய அளவிலான குற்ற செயல்களில் ஈடுபட்ட குழுவாக இருந்த இந்த அமைப்பு காலப்போக்கில் போதைப்பொருள் கடத்தல், மனித கடத்தல், சட்டவிரோத குடியேற்ற வலையமைப்பு, ஆயுத வர்த்தகம், பண மோசடி, மிரட்டி பணம் பறிப்பு மற்றும் கொலைகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதா குற்றம் சாட்டப்பட்டது. பல பாதுகாப்பு ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த அமைப்பு வெனிசுலாவை தாண்டி கொலம்பியா, பெரு, சிலே, ஈக்வடோர், பிரேசில் மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளிலையும் தன்னுடைய செல்வாக்க பரப்பியிருந்தது. இந்த அமைப்பின் வளர்ச்சி லத்தீன் அமெரிக்க நாடுகளின் சட்ட அமுலாக்க அமைப்புகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருந்தது. ஹெக்டர் ரஸ்தன் போர்ட் குரோரோ புளோரஸ் பொதுவாக நினோ குரேரோ என்று அழைக்கப்பட்டவர் பல ஆண்டுகளாக ட்ரென் டி அராகுவா அமைப்பின் மூளையாகவும் முக்கிய தீர்மானங்களை எடுத்த தலைவராகவும் கருதப்பட்டார். அவருடைய தலைமையின் கீழ் இந்த அமைப்பு சிறிய உள்ளூர் கும்பலிலிருந்து சர்வதேச குற்றவியல் வலையமைப்பாக மாறியதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகிறார்கள். பல நாடுகளின் காவல்துறைகள் மற்றும் உளவுத்துறை அமைப்புகள் அவரை தேடி வந்த போதிலும் அவர் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பி வந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த நடவடிக்கை தன்னுடைய நேரடி உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிச்சிருந்தார். அவருடைய கூற்றுப்படி அமெரிக்காவின் சதர் காமட் படைகள் மிக உயர்ந்த துல்லியத்தோடு குறித்த இலக்கை தாக்கின. ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளி நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாத மற்றும் குற்றவியல் வலையமைப்புகளை எங்கு இருந்தாலும் கண்டுபிடித்து அழிப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த உலகத்தில் எந்த இடமும் குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருக்காது என்று அவர் எச்சரித்திருக்கிறார். சர்வதேச ஊடகங்களில் வெளியான தகவல்களின்படி பல மாதங்களாக சேகரிக்கப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை திட்டமிடப்பட்டதாக கூறப்படுது. செயற்கைக்கோள் கண்காணிப்பு, மின்னணு உளவுத்துறை, மனித உளவுத்துறை மற்றும் கூட்டணி நாடுகளின் தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலம் இலக்கு உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்குது. அதன் பின்னர் அமெரிக்க இராணுவம் துல்லியமான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதாக தகவல்கள் தெரிவித்திருக்கின்றமையுமே சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து பல்வேறு நாடுகள் வெவ்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றன. சில நாடுகள் இதை சர்வதேச குற்றவியல் வலையமைப்புக்கு எதிரான முக்கிய வெற்றியாக வரவேற்றிருக்கின்றன. ஆனால் சில அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு சுயாதீன நாட்டின் எல்லைக்குள் நடத்தப்படும் இத்தகைய இராணுவ நடவடிக்கைகள் சர்வதேச சட்டம் தொடர்பான கேள்விகளை எழுப்பக்கூடும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள்.
வெனிசுலா அரசாங்கம் இதுவரைக்கும் முழுமையான அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடாத நிலையிலும் இந்த நடவடிக்கை தொடர்பாக தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. லத்தீன் அமெரிக்காவின் பாதுகாப்பு நிலவரம் எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி பார்த்தோமானால், கடந்த ஒரு தசாப்த காலமாக லத்தீன் அமெரிக்காவில் குற்றவியல் கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளின் செல்வாக்கு அதிகரிச்சிருக்கிறதாக பல ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. இந்த சூழல்ல டிரன்டி அராகுவா போன்ற அமைப்புகள் நாடுகளின் எல்லைகளை தாண்டி செயல்பட தொடங்கியிருக்கின்றன. இதனால் பிராந்திய பாதுகாப்பு மட்டுமில்லாம உலகளவிய பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் புதிய சவால்கள் உருவாகியிருந்தன. நினோக்ரோவின் மரணம் அமைப்பின் செயற்பாடுகளை உடனடியாக பாதிக்கக்கூடும். ஆனால் பல நிபுணர்கள் இத்தகைய அமைப்புகள் ஒரே தலைவரை மட்டுமே சார்ந்து இயங்குவதில்லை என்பதால் புதிய தலைமை உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை மற்ற குற்றவியல் அமைப்புகளுக்கு வலுவான எச்சரிக்கையாக அமையக்கூடும். ட்ரென்டி அராகுவா அமைப்பின் தலைவராக கருதப்பட்ட அந்த நினோ குரேரோவின் மரணம் சர்வதேச குற்றவியல் உலகில் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இது ஒரு தனிப்பட்ட குற்றவாளியின் முடிவாக மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் குற்றவியல் மற்றும் பயங்கரவாத வலையமைப்புகளுக்கு எதிராக எவ்வாறு ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன என்பதற்கான முக்கியமானதொரு எடுத்துக்காட்டாகவும் கருதப்பட்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் ட்ரென்டி அராகுவா அமைப்பின் எதிர்காலம், வெனிசுலாவின் பதில் நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் முக்கிய விவாதப் பொருளாக தொடரும் என்பதில் எந்தவிதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த போர் நிலைமையானதும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. போரில் பலியாகும் உயிர்களின் எண்ணிக்கையும் கூட அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த போர் நிலைமை எதிர்வரும் காலங்களில் எவ்வாறு அமையப் போகின்றது, இந்த போர் எவ்வாறு முடிவுக்கு வரப்போகின்றது என்பதனையெல்லாம் நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் மத்தியில் தான் இருக்கின்றோம். ஆகவே இந்த போர் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை, இன்னும் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்பதனை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.